கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் சங்கீதங்கள் புத்தகம் 59 என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் என்று சொல்கிறார். இங்கே தாவீது, சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பும் பொழுது தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிறார், எழுதுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இருக்கிற நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசேஷமாய் கர்த்தருக்கு உண்மையுத்தமாய் ஜீவிக்கிற பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு பகஞ்சர்களும் விரோதிகளும் எதிரிகளும் எதிர்ப்புகளும் ஏராளமாக இருக்கிறது. வேலையில் எதிர்ப்புகள், உங்கள் உயர்வுக்கு எதிர்ப்புகள், உங்களுடைய பிஸ்னஸில் எதிர்ப்புகள், நீங்கள் செய்கிற கைடி செய்கிற வேலையில் விரோதங்கள், பகைகள், முன்னேற முடியாதபடிக்கு, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடிக்கு, பொருளாதாரத்தில், பணத்தில், இப்படி பலவிதமான காரியங்களில் ஒரு போராட்டம். சத்துரு உங்களை பகைத்து ஏதாயிரம் ஒரு வகையில் உங்களை கீழே மடங்கடிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். சுற்றிலும் பகைகள். அது பிறகு குடும்பத்தில், நாம் குடும்பத்தில் கொஞ்சம் உயரும் பொழுது, குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது சத்துருக்கள் பெருக ஆரம்பிக்கிறார்கள். இப்படி சத்துருக்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, ஊழியத்தில் ஒரு பக்கம், ஊழியம் வளர வளர சத்துருக்கள் போராட்டம். பாருங்க, பகைக்கிறவர்களும் சத்துருக்களும் விரோதிகளும் எதிரிகள் பெருகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, உண்மையாய் ஜீவிக்கிறவர்களுக்கு, என் அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், நிறுத்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்ப்பார். நீங்கள் சத்துருக்கள் முன்பாக வெட்கப்பட்டு தலைகுனிந்த அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த சிறந்த ஒரு அமர்வை, ஒரு உயர்வை, ஒரு மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் தலையை உயர்த்துவார். யோசேப்புக்கு விரோதமாய் அண்ணன்மார்களாக கூட்டம் கூடி அவருடைய தரிசனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் என்று சொல்லி அவர் விற்று போட்டார்கள். ஆனால் தேவ தரிசனம் நிறைவேறினது. யார் விரோதமாய் எழுப்பினார்களோ அவர்கள் யோசேப்பு இடத்துல வந்து அவர் பாதத்தில் விழுந்தார்கள். யோசேப்பு அவர்களை பராமரித்தார், அவர்களை பாதுகாத்தார். என் அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபு மரித்து பிறகு அங்கே நடக்கிற சம்பவம் என்றால், நாம் பகைத்தோமே, அவனுக்கு விரோதமாய் செய்தோமே, அதை நிமித்தமாக நம்மை பழிவாங்குவான் என்று சொல்லி அவர்கள் ஆட்களை அனுப்புகிறார்கள் பேசுகிறதற்கு. ஆனால் யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன? நான் உங்களை, உங்கள் பிள்ளைகளை பராமரிப்பேன். கர்த்தரை விடுத்து என்னை கொண்டு வந்தார், நான் தேவனா உங்களை தண்டிக்க என்று சொன்னார். பாருங்கள், எத்தனைதான் விரோதிகள் எழுப்பினாலும் விரோதிகளை மன்னிக்கவும், அவர்களை தம்மண்ணிலை சேர்த்துக் கொள்ளவும், அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை, ரட்சிப்பை கொடுக்கவும் என்னை உயர்த்தினார் என்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் தேவ ஆவியானவர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நிச்சயம் உயர்த்த போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விரோதிகளுக்கு முன்பாக கர்த்தருடைய கரம் எழும்ப போகிறது. உங்களுக்கு விரோதிகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். உங்கள் விரோதிகளுக்கு முன்பாக தேவ மகிமை வெளிப்பட போகிறது. நீங்கள் உயர்ந்த இடத்துல நிற்பீர்கள். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது கூட பாருங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ அவருக்கு வீடெல்லாம் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. அப்படி வரும் பொழுது பார்த்துங்க, அவருடைய பகஞ்சர்கள், விரோதிகள் கேட்டு அவனை தேடி வந்தார்கள். என்ன செய்றாங்க? ஆமா, பாருங்க, விருத்தி அடைந்த பிறகு கர்த்தர் அவருக்கு வீடெல்லாம் கட்டுறாரு. அப்படி கட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உயர்த்தினார் என்று சொல்லி கண்டறிந்தான். பெலிஸ்தியர் அவனை தேடி வந்தார். பாருங்க, வேத சொல்ல பெலிஸ்தருக்கு அவர்களை தேடி வரும் பொழுது கர்த்தர் அவனை அனுப்பி
அங்கே அவர்களை ரட்சித்து மறுபடியும் அவர் உயர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு நீதியை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார். உங்கள் ஜபமும் உங்கள் கண்ணீரும் வீணாய் போக போறதில்ல. தேவனுக்காய் நீங்கள் பட்ட பிரயாசங்கள் வீணாய் போக போறதில்ல. கர்த்தர் ஒன்று செய்ய போகிறார். அது உங்கள் கண்கள் காணத்தக்கதாய், விருத்தி அடையத்தக்கதாய், பெருகத்தக்கதாய் கர்த்தர் செய்ய போகிறார். 1 சாமுவேல் புஸ்தகத்துல இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்கு உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். அன்னாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்டார். அண்ணாளுடைய ஜபத்திற்கு, அந்த அம்மாவுடைய கண்ணீருக்கு, அந்த அம்மாவுடைய துக்கத்திற்கு இப்போ அவங்களுடைய இருதயம் களி கூறத்தக்கதாக, அவருடைய கொம்பு உயரத்தக்கதாக கர்த்தர் பாருங்க, அது பாருங்க, பகஞ்சர் மேல் அவருடைய கொம்பு, அவருடைய வாழ்க்கை உயரத்தக்கதாக அவருடைய வாய் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரா, மகிழ்ச்சினாலே, ரட்சிப்பினாலே, சந்தோஷத்தினால நிரப்பிட்டாராம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி செஞ்சிருக்கிறார் கர்த்தர். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தரை போல பரிசுத்தமானவர் இல்லை, உண்மையல்லாமல் வேறொரு இல்லை, எங்கள் தேவனை போல் ஒரு கண்மலை கிடையாது. ஏன்னா எனக்கு மேட்டிமையா பேசணுங்க, அகந்தியா பேசணுங்க, வாயிலிருந்து எல்லாம் அகந்தியா பேசணுங்க, யதார்த்தமா பேசணுங்க, இல்லையா பலவான்கள் உள்ளெல்லாம் முறிந்து போயிருச்சு, தாளாடிகள் எல்லாம் என்ன ஆயிருச்சு, பலத்தினால இடைக்கட்டு போச்சு, எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சுங்க. நாங்கெல்லாம் திருப்தியா சாப்பிடுறோம் அப்படின்னு அண்ணாளுக்கு விரோதமா செயல்பட்டவங்களுக்கு எல்லாம் ஆதாரம் இல்லாம போயிருச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, உண்மையாக சொல்றாங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை பார்த்துட்டாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை பார்த்துட்டாங்க, ஒரு மகிழ்ச்சியை பார்த்துட்டாங்க. ஆண்டவர் அவங்க எதிர்பார்த்ததை விட ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துட்டாருங்க. அவங்க ஒரு பிள்ளையை தான் கேட்டாங்க, சாமுவேலை உமக்கு கொடுத்துட்றாப்பா. ஆனால் அவங்க அதை விட அதிகமாக கொடுத்துட்டாரு பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க, சிறியவனை புயலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தியவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் பண்ணுகிறார், மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் பூச்சக்கரத்தை வைத்தார். அந்த அம்மா எவ்வளோ அழகா பாடுறாங்க பாருங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நெருக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயத்திற்கு தம்முடைய ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணி கொம்பை உயர பண்ணுகிறார். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அவங்களுடைய கண்ணீரின் துக்கத்தை மாற்றுவாருங்க. கர்த்தர் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அவளுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை தீர்க்கதர்சியாய் தேவ சமூகத்துல கர்த்தர் உயர்த்துவாருங்க. யாரெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ, அதாவது தேவன் பரிசுத்தவான்களாக தேவனுடைய அபிஷேகத்தை கொடுத்து, வெளிச்சத்தை கொடுத்து, சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய அபிஷேகத்தை கொடுத்து தேவன் நடத்தி கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இனி கவலைப்பட வேண்டாம். உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவருடைய மேடுகளை மிதிப்பீர்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அன்னாலை உயர்த்தின தேவன், அன்னாலை மகிழ்ச்சிப்படுத்தின தேவன், அவருடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர், இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்த ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது, உங்கள் துக்கம் மாற போகிறது, உங்களை புழையிலிருந்து தூக்கிவிட போகிறார், உங்கள் தலையை உயர்த்த போகிறார். நீங்கள் கேட்ட எல்லா விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுக்க போகிறார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் சத்துருக்களை அழித்து போடுவார். ஆமாங்க என் அன்புடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு பாருங்க, மலடியாயிருந்தவள் ஏழை பெற்றால் அநேக பிள்ளை பெற்றவர்களை லட்சமாக்கப்பட்டாள். மலடியா இருந்தவங்களுக்கு 7 பிள்ளைகள் ஆண்டு கொடுத்தாராம் பாருங்க. கர்த்தர் எத்தனை ஆச்சரியமானவர்ல, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வாங்க. 2வது எஸ்தர் புத்தகத்துல ஆமான் யூத ஜன குலத்தையே அழிக்கணும் என்று தீர்மானம் பண்ணிட்டான். அப்படி தீர்மானம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா, மொர்தெகாய் மூலமாய் அகஸ்வேரு ராஜாவுடைய மாளிகையில்
எஸ்தர் ராஜாத்தியாய் நின்று கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு ஜனத்துக்கு வருகிற துன்பத்தை பார்த்தவங்க அதை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி மொர்தெகாயும் எஸ்தரும் பிளான் பண்றாங்க. அப்போ இதுக்கு என்ன முதல்ல அவங்க எடுக்கிற முடிவு, எஸ்தரும் மொர்தெகாயும் எடுத்த முதல் முடிவு என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்தாதான் இந்த ஒரு பெரிய காரியத்தை நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா அகஸ்வேரு ராஜா ஆளுகிற எல்லா தேசங்களில் இருக்கிற யூதர்களும் ஆதார் மாதம் அழிக்கப்படணும், கொலை பண்ணப்படணும். அப்போ இதை மேற்கொள்ளணும்னா அவங்க என்ன செய்யணும்னு முதல்ல அவங்க பிளான் பண்றாங்க. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்களுடைய பிளான், அவங்களுடைய திட்டம், அவங்க நோக்கம் என்னென்ன? தேவ சமூகம். இப்ப அந்த மாதிரி ராஜாத்தியா இருக்கிறதுனால ஜெயிச்சிட முடியாது. இவர் யூத குலத்தில் மொர்தெகாயை பகைச்சிட்டு இல்லை ராஜாவுடைய கொழுமண்டபத்தில் இது ராஜாவுக்கு வாசல்ல, அந்த அரண்மனை வாசல்ல இல்லையா ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டு உட்கார்றதுனால அவர் ஜெயிச்சிட முடியாது. அப்போ எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி இந்த சத்ருவை மேற்கொள்ள முடியும்? எப்படி என் ஜனங்களை காப்பாற்ற முடியும்? எப்படி தேசத்தை காப்பாற்ற முடியும்? எப்படி குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? அப்படின்னும் பொழுது இப்படிப்பட்ட ஆபத்தான நேரங்களில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் மறிக்கிற அந்த நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது, இனி முடிஞ்சது என்கிற நேரங்களில் அவங்க செய்த ஒரு அழகான முடிவு. எல்லா யூதர்களுக்கும் ஒன்றை சொன்னார்கள், எல்லாரும் 3 நாள் உபவாசித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவ சமூகம், தேவனுடைய பாதமும் என்றைக்கு நமக்கு போதுங்க. அவருடைய பாதத்தை பிடிச்சு, அவருடைய சமூகத்தை பிடிச்சு, அவருடைய பாதத்துல விழுந்து நம்ம ஆண்டுடைய சமூகத்தை நம்ம தேடினா நமக்கு வர வேண்டிய எல்லா ஜெயங்களும் வந்துடும். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்றார் பாருங்க. ஆமானை கூப்பிட்டு மொர்தெகாயை கனப்படுத்துறார். அடுத்து எஸ்தரை கூப்பிட்டு விருந்து கூப்பிட்டு போறார். கோல் எடுத்து நீட்டுறாரு. ஒரு தடவை போறாரு, 2வது தடவை போறாரு, 2வது தடவை காரியங்கள் வெளிப்படுகிறது. அதுக்கு பிறகு அந்த விரோதி மொர்தெகாய்க்கு செய்து வைத்த தூக்கு மரம், அதே போல இஸ்ரவேல் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும் என்கிற நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களை வேதம் சொல்லப்படுகிறது. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படி செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடித்தார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காய் யாவும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே மாதத்துல கர்த்தர் எல்லா பகைஞனையும், எல்லா விரோதிகளையும், யாரெல்லாம் எழும்பினாங்களோ எல்லாரையும் கர்த்தர் கொன்று போட்டார். பாருங்க, ஒருமிக்க சேர்த்து தங்கள் விரோதிகளை 70,000 பேரை கொண்டு போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கைகளை நீட்டவில்லை. அதோடு முடிஞ்சிட்டா? எந்த நாள் அவர்கள் மரண நாள் நியமிக்கப்பட்டதோ, பகைஞர்கள் அவர்களை கஷ்டப்படுத்தினார்களோ, அதே நாளிலே கர்த்தர் யூதரின் தலையை உயர்த்தினார். மொர்தெகாயை கனப்படுத்தினார். எஸ்தரை கனப்படுத்தினார். எஸ்தர் ராஜாத்தியம் மாறினார்கள். மொர்தெகாய் அடுத்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார்ந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும், யூத ஜனங்கள் முழுவதும், நல்லா கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முழுவதும் அவர்களுக்கு உண்டான சந்தோஷம் மாத்திரமல்ல, ஆளுகை அவர்கள் கைகள் வந்தது, அதிகாரம் அவர்கள் கையில வந்தது. எந்த சத்ரு மேற்கொள்ள நினைச்சானோ அந்த சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம், அவளை மேற்கொள்ளக்கூடிய கர்த்தருடைய வல்லமை, அவளை மேற்கொள்ளக்கூடிய தேவனுடைய கிருபை, அவளை மேற்கொள்ளக்கூடிய கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி, தேவ வல்லமை அனுப்பி அங்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். காரியத்தை மாறுதலாய் முடித்தார். எனக்கு உன் வாழ்க்கையில, உன் தோல்வியில, உனக்கு வருகிற பாடுகள்ல, கஷ்டங்களை, உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் மத்தியில காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிக்க போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. எஸ்,
உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. இனி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவர் மாத்திரமே இருந்து எல்லாவற்றையும் செய்ய போகிறார். அடுத்து தானியேல் 7 புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சிலையை செஞ்சு வச்சுட்டு அதை வணங்கணும்னு சொல்றாரு. நேபுகாத்நேச்சர் அதை வணங்கல. பாருங்க, நேபுகாத்நேச்சர் கபடு கோபம் கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக, நல்லா கவனிங்க, அவர்களுக்கு விரோதமாக அவருடைய முகம் வேறுபட்டது. சூளை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். அப்பா, கொண்டு போய் போட்டு கூட செத்து போயிட்டாங்க. பிறகு அவளை கொண்டு போய் போட்டுறாங்க. இப்போ சூளை நடுவில் அங்க கர்த்தர் உலாவ ஆரம்பிச்சிட்டார். அவங்க 3 பேர் சூளை நடுவில் போட்டாங்க. இப்போ அவங்க 3 பேரோட 4வது ஒருத்தர் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க உலாவ ஆரம்பித்தார். எஸ், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அவளோடு கூட நடக்க ஆரம்பித்தார். அவளை பாதுகாக்க ஆரம்பித்தார். அக்கினியின் ஜுவாலையிலிருந்து அவளை பாதுகாத்தார். ரீமா ஷக்கா ராபா குபா. தேவனுடைய வல்லமை அங்கே காணப்பட்டது, மகிமை காணப்பட்டது. அவர்கள் நடுவில், அவர்கள் அக்கினி நடுவில் உலாவுறதை காணப்பொழுது ஒரு சேதமும் இல்லை. பாருங்கள், தேவபுத்திரின் சாயலை நேபுகாத்நேச்சர் பார்த்தார். வாசல் அன்றைக்கு ஓடி வர ஆரம்பித்தார். உன்னதமான தேவனுடைய தாசரே என்று சொன்னார். அவர்களுக்குள்ளே அக்கினி, அவர்கள் மீது வாசனை வரல, யாரையும் ஒன்றும் பண்ணலைங்க. அதுதாங்க தேவனுடைய அபிஷேகத்தின் அக்கினி. நன்றா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய அக்கினி எப்படி தெரியுமா? உன்னை பாதுகாக்க, உன்னை உருவாக்க, உன்னை பயன்படுத்தும். அவர் யார் என்பதை வெளிப்படுத்தும், செயல்படுத்துங்க. உங்களுக்குள்ளே எரிகிற பற்றி எரிகிற அக்கினி அது கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியுடைய ஆளுகை. இங்க தேவனுடைய அக்கினி அவளை சுற்றில பற்றி எரியுது. ஆனா யாருக்கு ஒன்றும் ஆவலை பாருங்க. அதுதான் தேவனுடைய அக்கினி. சத்துருக்களை மாத்திரத பட்சிக்கும், தேவனுக்கு விரோதமாக செயல்படுறவர்களை பட்சிக்கும், விரோதிகளை பட்சிக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பாதுகாப்பு, அது ஒரு வெளிப்பாடு, அது ஒரு தரிசனம், அது ஒரு மகிமை, அது ஒரு கனம், அது ஒரு உயர்வு. அது உன் வாழ்க்கையை கொண்டு போய் நிறுத்தும். கர்த்தருடைய வார்த்தையாகிய அக்கினி தேவனோட எந்த இடத்துல பாதுகாப்பார். அன்புக்குரியவர்களே, நேபுகாத்நேச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் வசனித்து பேசுறாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற தேவனை சேவித்து பணியாமல் அவரை நம்பி. பாருங்க, ராஜா சொன்னாரு, நான் எத்தனை பொருசிலையே வணங்கணும். அவர் தப்புவிப்பாருப்பா, தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்ல, அவரை தவிர வேற யாரையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், வணங்க மாட்டோம், கையெடுத்து கும்பிட மாட்டோம். இதை நல்லா கவனிங்க. இதை நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க தயவு செஞ்சு செய்யுங்க. பாருங்க, அந்த ராஜா அறிவிக்கத்தக்கதான சாட்சி, ராஜா சொல்லத்தக்கதான மெய் விசுவாசம், ராஜா சொல்லத்தக்கதான ஒரு தேவனுடைய பாருங்க, தேவனை குறித்த ஒரு மகிமையான வெளிப்பாடுகளை தேவனையே வெளிப்படுத்தி இருக்காங்க. அவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதுதான் நமக்கு வேணும். தேவனை தவிர சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. அதனால யாரு விரோதமா எழும்பினானோ, எந்த ராஜா விரோதமா எழும்பினானோ அந்த ராஜாவை இப்போ சொல்றார். சொல்றார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும், எந்த ஜாதியாலும், எந்த பாஷைக்காரும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும். என்னாலே தீர்மானிக்கப்படுகிற இவருமாய் ரட்சிக்கத்தக்க தேவனில்லை என்று சொல்லி பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாபிலோன் தேசத்துல உயர்த்தி வைத்தாங்க. அல்லேலூயா. தேவனை மாத்திரம் தொழுது நம்பி ஆராய்ச்சி அவர் மாட்டு நீங்க தொழிச்சுட்டே ஒப்பு கொடுங்க. உங்களை முழுவதும் அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க, எந்த சூழ்நிலை உங்களை பாதுகாப்பார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களோ அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார்கள். அவளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அவளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாருங்க. அவங்க நண்பர்களுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய், சீஷர்களுக்கு விரோதமாய், அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் எழுப்பி கொலை செய்து அவரை என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அடித்து கொண்டார்கள். ஆனால் பிதாவாக்கிய தேவன் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. அவருக்கு விரோதமாய் எழுப்பினார்களா? கூட்டம் கூடினார்கள். ஒரே ஒரு அற்புதம் தான்.
யோவான யாக்கோபு செஞ்சாங்க. சப்பானி எலும்பு நடைக்க பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், பயங்கரமான பிரச்சனை வந்துருச்சாங்க. தேவனுக்கு விரோதமாய், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய், அவருடைய மகிமைக்கு விரோதமாய், அவருடைய தாசர்களுக்கு விரோதமாய், அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், எல்லாருக்கும் விரோதமாய் எழுப்பிட்டாங்க. அப்போ இவர் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னங்க நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எங்க சுய பக்தினால, எங்க சுய சக்தினால இதை செய்யல. சரியா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பிதாக்களின் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய அவருக்கு, அதாவது நம்முடைய பிதாக்களின் தேவனும் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்க ஒப்பு கொடுத்தீங்க, அவரை கொலை செஞ்சீங்க. ஆனா அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார். உயிரோட எழுப்பினார். சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னுட்டாங்க. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றாங்க. எப்படி பண்றாங்க பாருங்க. ஏரோதும் பொந்திப்பிலாத்தும் புறஜாதிகளோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இயேசுக்கு விரோதமாக புறஜாதிங்க, ஏரோது, பொந்திப்பிலாத்து, புறஜாதிகள், இஸ்ரவேலர் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அவர் நாம மயப்படக்கூடாது, அவர் யாரும் ஆராதிக்கக்கூடாது, அவரை தேடக்கூடாது, எல்லாம் எழும்பிட்டாங்க. அப்போ பாருங்க, பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாருங்க, இவங்க சோமன் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய ஊழியக்காரர் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். இனிமேல் நாங்கள் தைரியமா சொல்லணும்ப்பா. எங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஊழியம் செய்யறது சபைக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, பிள்ளைகள் படிக்கிறதுக்கு விரோதமா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, ஊழியக்காரர்களுக்கு விரோதமா, குடும்பங்களுக்கு விரோதமா, எல்லாருக்கும் விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமா நீ சத்துரு பயங்கரமா இருக்கிறா. இப்ப சொல்றாங்க, அப்படி சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணின அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா சொன்னாங்க. அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்படுறதாங்க முக்கியமா இருக்கு. நிரப்பப்பட்ட பிறகு வசனத்தை இன்னும் தைரியமா சொல்றாங்க. விசுவாசிகளாக திரள் கொடுத்தார், ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார். ஒரு நாளில் தனக்குள்ள ஒன்று தனது பெருமை அடிச்சுக்கல, எந்த அதெல்லாம் சொல்லலை, எல்லாம் பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க. பாருங்க, கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து அப்போது மிகுந்த பலத்த சாட்சியா என்ன செஞ்சாங்களா? பூரணமாய் உண்டாயிட்டு சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பூரண கிருபை உண்டாயிட்டு சபை வளர்ந்து பெருக ஆரம்பிச்சிச்சு. இது காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். இந்த அளவுக்கு உயர்வார, இந்த அளவுக்கு மகிமைப்பட காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். யாரு? எப்படி? பிலிப்பியர் 2:5 நீங்க வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துல இருந்த சிந்தை உள்ள இருக்க கடவுது. அவருக்கு விரோதமா எல்லாம் எழும்பினாங்க, அவரை கொலை செய்தாங்க. ஆனா பாருங்க, தேவனுடைய ரூபமா இருந்து தேவனுக்கு சமயமா இருப்பதை கொள்ளாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ ஸ்டாயில் ஆயிட்டார். அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரணவரின், அதாவது கீழ்ப்படிந்து தம்மை தாமை தாத்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேல அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லாவற்றின் மேல உயர்த்திட்டாருங்க. எபேசியர் 1:20 சொல்ல, எல்லா துறைத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கு, வல்லமைக்கு, கர்த்தத்துவத்துக்கு இம்மேலே மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்த்தத்தக்கதாக அவரை உன்னதங்களை தம்முடைய வலது பிரயாசத்தில் உட்கும்படி செய்தார். எல்லாவற்றையும் அவருக்கு பாதலை கீழ்ப்படுத்தினார். எல்லாவற்றையும் நிரப்புறாய் நிறைவாகி சரிவாக சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அதுதாங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு தாழ்த்தினாரோ, எத்தனை விரோதிகள் வந்தாலும் அவரை மன்னித்தார். எவ்வளவு அவருக்கு விரோதமாக செயல்பட்டாங்க, ஆனாலும் மன்னித்தார். சிலுவையில் அடிக்கும் பொழுது கூட பிதாவினுடைய மன்னியன்னு தான் சொன்னார். கள்ளன் பேசும்போது கூட ஒருத்தனை பரலோகத்துக்கு கூட்டு போயிட்டார். என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலரும் அதைத்தான் செய்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்களுக்கு முன்பாக நீங்கள் பொறுமையாக தாழ்மையாக இருங்க. கர்த்தர் பெரிய வெற்றியை தரப்போறார், ஒரு சிங்காசனத்தை தரப்போறார், உன்னதத்தை தரப்போறார், உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு இடத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவை போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாகிய கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரப்பா, என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டப்பா. இவளுக்கு எதிராய், இவளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் அழிக்கப்படட்டும். இவர்கள் சத்துருளுக்கு முன்பாக, விரோதிகளுக்கு முன்பாக கர்த்தர் இவர்களை உயர்த்தி வைப்பீராக, மேன்மைப்படுத்த ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.